ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மொபைல் शक्कर शक्कर ஆஹா இதுக்குள்ளே ஏதோ சேஞ்சு கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த கார்டும் பார்த்திங்க அப்படின்னா நறுக்கி எடுத்துட்டோம். சரி பார்ப்போம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகே, பக்காவாக மொபைல் வந்துடுச்சு. அதாவது நோட் 60 அப்படின்னு சொல்லி ஓப்போவில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாரி, ரியல்மியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ரியல்மி.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மொபைல் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்போ வாங்கியிருக்கிறோம். அதை நம்ம வந்து கட் பண்ணி இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொபைல். ஆஹா, இதுக்குள்ளே ஏதோ வந்து சேஞ்சு கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா நறுக்கி எடுத்துட்டோம். சரி பார்ப்போம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகே, பக்காவாக மொபைல் வந்துடுச்சு. அதாவது நோட் 60 அப்படின்னு சொல்லி ஓப்போவில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாரி, ரியல்மியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ரியல்மியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி நோட் வாங்கியிருக்கோம். ரியல்மி நோட் அப்படின்னு சொல்லி 60 நியூ மாடல்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. இதில் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த மொபைல் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேவா? இதை வாங்கி நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க என்னுடன் சேர்ந்து நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சைட் ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளேயே போட்டுருவோம். அது எல்லாத்தையும் இதையும் இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து இது பாக்ஸ் ஃபுல்லாகவே மோல்டிங் டைப்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, இந்த வந்துருச்சு. சூப்பராக தான் இருக்குது. உள்ளே வந்து என்னமோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வா, அதாவது வந்துட்டு இதுக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க. என்ன கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோனுக்கு பேக் பின்னாடி போடுற கவரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். கம்பெனியில் கொடுக்குறது ஒரிஜினாலிட்டி கவராக இருக்கும். ஓகே, ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மெனுலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அப்புறம் இது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன், என்னவோ கொடுத்துருக்குறாங்க. இதையும் அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ மொபைல் எடுத்துருவோம். இதுதாங்க அந்த மொபைல். ஓகேவா? இதுதான் அந்த மொபைல். ஓகே, 360 இதுதான் அந்த மொபைலு. இந்த மொபைல் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டணும். டெம்பர் கிளாஸ் ஒட்டினா தான் அந்த மொபைலாக இருக்கும். நாளைக்கு இதுக்கு முதல்ல டெம்பர் கிளாஸ் ஒட்டிடுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக தான் இருக்குங்க, செம்மையாக தான் இருக்குது. இதை இருந்த இடத்துல வச்சுருவோம். நாளைக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம். டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல. டெம்பர் கிளாஸ்லாம் கொடுக்கல. சரியா? கவர் கொடுத்தது தான். அப்புறம் வந்து ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே மொபைல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே கிடையாது. டெம்பர் கிளாஸ்லாம் இல்லைங்க. டெம்பர் கிளாஸ்லாம் நம்ம தான் வாங்கி ஒட்டணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? ஆமாம், இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த கலர் இது தான், மொபைல் கலர் இது தான். பார்த்துக்குங்க, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குறோம், இதே மொபைல் தான் வச்சுருக்குறோம். ஆனால் இதுலேயே ரியல்மி 55 நான் வச்சுருக்கிறது 55. இப்போ இது வந்து ரியல்மி 60. ஓகேவா? அதாவது கேமரா பார்த்துங்க, ஏதோ 32 MP அப்படின்னு போட்டிருக்குது. 48 மந்த்து என்னமோ போட்டிருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? வாங்கியாச்சு. யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? யூஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் இதில் நம்ம வந்து கேமரா எடுக்கிறதுக்கு தான் முதல்ல வாங்கினது. எதுக்காகனா ஒரு சில இடத்துக்கு போனோம் அப்படின்னா கேமரா எடுக்க முடிய மாட்டேங்குது. இந்த மொபைல் கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த மொபைல் தான் நான் வச்சுருக்கிறேன். இதிலே க்ரீன் வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு 60. ஓகேவா? இது 60, நான் வச்சுருக்கிறது 55. சரி, ஓகே, இதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து 8 மணி நேரம் சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இதை ஓப்பன் பண்ணி 8 மணி நேரம் சார்ஜ் போட்டு விட்ருவோம். ஓகேவா? ஆமாம். ஓகே, வாங்க நாளைக்கு காலையில் இதை சார்ஜ் போட்டுட்டு இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சார்ஜ் போட்டு வைப்போம். ஓகே நண்பர்களே, காலையிலே இருந்துச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. கேமரா குவாலிட்டியும் அருமையாக தான் இருக்குது. செக் பண்ணேன். இதிலே எலும்பி ஃபோனை போட்டு நோண்டி ஜிமெயிலாம் ஓப்பன் பண்ணி அப்புறம் யூடியூப் ஜிமெயிலாம் போட்டு செக் பண்ணி ஓகே சூப்பராக இருக்குது. அதுமாரி கேமரா குவாலிட்டியும் சரி சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் பாருங்களேன் அப்படியே அக்யூரேட்டாக கிடக்கு பாருங்கள், செம்மையாக. ஓகே, இப்போ இதில் டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம். டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நான் உங்களுக்கு லைவ் போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.